exercise 8.7. Listen all of you. First one, in each of the following cases, determine whether the following function is homogeneous or not. If it is so, find the degree. So, இதெல்லாம் homogeneous function கேட்கலாம். அது homogeneous ஆயிருந்துச்சுன்னா degree என்னன்னு கேட்கலாம். Total of 4 subdivisions இருக்குல்ல. See, again I tell you all, once I started to teach, you must listen. First subdivision. First subdivision. What is the function you got there? F of x comma y equal x square y plus 6x cube plus 7. Okay, let us check up whether it is homogeneous or not. What we have to do for that? F of, in the place of x you should take. Ma board கவனி எல்லாரும் நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம், பாட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாரு. போர்டு பாரு. நேரா உட்காரு முதல்ல. tx கமா என்னது? ty. அப்ப t க்கு x க்கு என்ன போடணும்? tx. y க்கு ty. x க்கு tx whole cube plus 7. x o y இல்ல. So this is nothing but t square x square into ty. t cube x cube plus 7. So this is nothing but t cube x square y plus 6 t cube x cube plus 7. But common t வெளிய வருதா பாருங்க. இங்க t cube இருக்கு, இங்க t cube இருக்கு, இங்க t cube இருக்கா? எடுக்க முடியாது, t எடுக்க முடியாது நீங்க. So this is not in the form of t power n f of x comma y. வரல, not equal னு போட்டு பாருங்க. வரணும் ஆனா வரல. Therefore it is not what? Homogeneous. Therefore f of x comma y is not homogeneous function. Second subdivision. What is the function you got there? H of x comma y equal 6x square y cube minus 5y power 5 whole divided by 2020 x square 2019 y square. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் ஹோமோஜினியஸா இல்லையா. பவர் எல்லாம் சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா. இங்க பவர் வந்து 2 + 1 3, இங்க 3, அங்க 0 சேமா இருக்கா? அது 1 மார்க்குக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஐடியா. ஹோமோஜினியஸ் கிடையாது, புரியுதா சொல்றது? சரி இங்க வாங்க. இதுனா என்ன செய்ய போறேன்? x க்கு tx போட போறேன், y க்கு ty போட போறேன். பட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். 2 + 3 5 மேல ஃபுல்லா 5 இருக்கு. yல 2 5 - 2 னா வரப்போகுது ஆன்சர். இது ஹோமோஜினியஸா தான் வரப்போகுது. டிகிரி என்ன வரும்? ஷார்ட்கட். இது பார்த்த உடனே கண்டுபிடிக்க 1 மார்க்ல சொல்றது. பட் ஒரு 2 மார்க் 3 மார்க்ல கேக்குறப்ப they expect steps from you. So as usual you go. கேர்ள்ஸ் ஒரு 4 பேர் நான் வெளியே அமிச்சா கிளாஸ் சரியாயிடும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சொல்லிட்டே இருக்க மாட்டேன். நான் முதல்ல நேரம் உட்காருங்க, ஒரு சைடா உட்கார்ந்து இருக்கேன், நேரம் உட்காரணும். So x என்ற பிளேஸ்ல என்ன பண்ணணும்? tx. y க்கு என்ன? ty. இதே ஒரு கங்கெல்லாம் பண்ணுங்க. x க்கு tx whole square ty whole cube minus 5 ty whole divided by 2020 tx whole square 2019 ty whole square. ஒரு ஸ்டெப் கட் ஷார்ட் பண்றேன். டைரக்டா நியூமரேட்டர்ல t வெளியிடுமா? t square t cube t power 5 வா? t power 5 வா? t power 4 into t என்னது? t power அந்த ஸ்டெப் போட்டுமா எடுத்துட்டுமா? t power 5 எடுத்துட்டேன். டினாமினேட்டர்ல என்ன ஒரு காமனா? t square. பேலன்ஸ் நியூமரேட்டர்ல இருக்கிறது எழுதுங்க. என்ன இருக்கும்? 6x square y cube minus 5y power 5
plus 9x power 4y whole divided by 20 x squared 20 19 y square. Close it. இதை கேன்சல் பண்ணலாம். அப்ப என்ன வராங்க? t power 3. t power 3 இது ஆக்சுவலா given function f of x comma என்னது? f of x h of. So it is h of x comma y. So entire t has come out. Homogeneous தானே? Degree என்னது? 3. Therefore h of x comma y is a homogeneous function of degree what? 3. Next, third subdivision. What is the function you got there? Triple variable is there. G of x comma y comma z equal root of 3x square plus 5x whole divided by 4x plus 7y. சரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் நம்ம முதல்ல. ஹோமோஜினியஸ் இல்ல 2 2 2 ரூட் எடுக்கறப்ப ஸ்கொயர் ரூட் 2 போய்டும். மேல 1 தான் வரும். இங்க 1 தான். t பவர் 1 t 1 - 1 0. இது ஹோமோஜினியஸ் தான் வரும். ஆஃப் டிகிரி என்னது? 0. மா 2 2 இருக்கு. ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் போய்டும். அப்போ t பவர் 1 தான் இருக்கும். 1 தான். இங்கேயும் 1 தான். 1ல 1 லெஸ் பண்ணா என்னது? 0. ஹோமோஜினியஸ் ஆஃப் டிகிரி 0 தான் வர போகுது. வொர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. அப்ப g of tx ty tz equal to root of 3 into tx whole square 5 into whole divided by 4 into tx plus 7 into ty. So root of numerator la root kulla t square வெளியிடுங்க. அப்ப உள்ளர 3x square plus 5y square plus z square whole divided by t வெளிய எடுத்துருங்க. 4x plus what? 7y. இப்ப ரூட் தனித்தனியா நீங்க பிரிக்கிறப்ப இந்த ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிட்டுனா வரும் t. இங்க ஆல்ரெடி ஒரு t இருக்கு. அப்ப அங்க root of 3x square 5y square plus z square whole divided by 4x plus what? t power 1 t power 1 minus 1 0 தானே? t power என்ன? இது என்னது? g of x comma y comma z. Therefore g of tx comma ty comma tz entire t has come out. It is a homogeneous function of degree what? 0. Of degree 0. Next, last subdivision, fourth, u of x comma y comma z. Really, I can't understand. I think why are you talking there? xy plus sin of 2z square by xy. Good. Okay, let us use as usual way of checking homogeneous. tx ty tz, that is equal to tx into what? ty plus sin of ty whole square minus 2 into y tx into ty. So here t into t square xy plus sin of the interior t square எடுக்கலாம். இங்க t வெளிய எடுக்கலாம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? y square minus 2z square by x into actually t into t square தானே? t into t என்ன? t square. Yeah? மா t square தான் மா காமன் எடுக்கணும். இங்க t into t square தான். t square என்ன ஆயிடுச்சு? அப்ப என்ன இருக்கு இந்த இடத்துல? t square xy plus sin of y square minus 2z square by xy. t எடுக்க முடியுமா இல்லையா? இங்க t square இருக்கு, அங்க இருக்க t square. அப்ப this is not in the form of t power n. என்ன ஃபங்க்ஷன் u தானே?
u of x, y, வரல t வெளியே வரல. Condition is not satisfied. Therefore, u is not homogeneous. U is not homogeneous. Is it done? Copy this. Just a 2 mark question now. 2 mark or 3 mark? 2 mark now or finish quickly. Don't shout. Important group போறேன். அதெல்லாம் பேசலாம். கண்ட பேசுவாங்க. ஒவ்வொரு சமயம் 20 டைம். ஒரு சம்மர் வீக் டைம் ஆகி பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க. நீங்க ரெடினா தாராளமா பேசலாம். கேர்ள்ஸ் ஆல்சோ. Next step. Class சொல்லுங்க இம்போஷன்
த்ரீ டேஸ் லீவ் வந்துச்சு நல்லா படிச்சிருக்கலாம் நீங்க எப்படி இருந்துச்சு மாடரேட்டா ஈஸியா தப்பா படிக்கலன்னா தப்பா தான் இருக்கும் முன்னாடி நான் ரொம்ப கேட்டேன் சார் குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னு இருக்கமா எல்லாமே இங்க இருக்கமா இங்க சொல்லிட்டோம் ஷெட்யூல் அங்க இருக்குமா இங்கே சொல்லிட்டேன் 12 மணிக்கு எதுக்கு பிரச்சனை சைலன்ஸ் போஸ்ட் கிடைக்க போற போஸ்ட் கொடுத்த பிறகு அடுத்த போற 20 டைம் போஸ்ட் வரும் யாராவது மார்க்ஸ் கரெக்டா பண்ணல டேட்டா வராது ஆப்சன் லிஸ்ட் என்ன இருக்காங்க வந்து ட்ரெயினிங் பண்ண நாளைக்கு நீங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்க எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்கணும் இதுதான் மண்டேவா எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குல்ல வெனஸ்டே சப்மிட் பண்ணிடணும் அப்ப நாளைக்கே சப்மிட் பண்ணிடணும் நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவோம் போறேன் நான் சொல்லிட்டே இருக்கேன் பட் இது நாட் கமிங் டு த கண்ட்ரோல் Shall I go first? Number 2 now. Okay, look at sum number 2. 5 mark question, 2 mark, second question, third question. 5 mark. Prove that one function is there, f of x comma is there, is homogeneous. What is the degree? Homogeneous and proof and degree கேட்கலாம். அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. Second part is new. Verify Euler's theorem for f. That is new. Follow on next page.
Number 2. What is the given function there? F of x comma y equal X cube minus 2x square y cube plus 3xy square 3xy squared plus y plus y cube. First part வந்து homogeneous னு prove பண்ணி டிகிரி கண்டுபிடிக்கணும். ஷார்ட்கட் படியா அது homogeneous தான். 3 3 3 3 homogeneous தான். டிகிரி அது 3 தான். பட் நம்ம அந்த as usual procedure பண்ணிடலாம். So f of tx comma ty equal, answer me now. tx next minus 2 into px whole square inter py plus tx ty whole square plus ty whole cube. So this is nothing but t cube x cube minus 2 into t square x square ty plus 3 into tx t square y square plus t cube y cube. Take t cube outside commonly. எல்லாத்துலயுமே t cube இருக்கு பாருங்க. So x cube minus 2x square y plus 3x y square plus what? Y cube. This is nothing but t cube f of x comma y. எல்லாத்தையுமே வெளியே வந்தாச்சு. So f is a homogeneous function of degree 3. Of degree what? 3. Okay, second part போலாம் நம்ம. We need to verify Euler's theorem. A homogeneous function க்கு Euler's theorem யூஸ் பண்ணலாம்ல. Therefore by Euler's theorem. இன்னும் அந்த தியரம் லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தி இருக்கேன். x into fx y into fy equal to nf. Equal to என்னது? nf. So x into fx plus y into fy என்னது இந்த சம்ல 3. அந்த டிகிரி இதுதான் என்ன? அதுதான் n. அப்ப 3f. f ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி x ஆல மல்டிப்ளை பண்ணனும். y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அதாவது f y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி y ஆல மல்டிப்ளை பண்ணனும். ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருமா? அப்படினு ஆயிலர் சொல்றார். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணவே இல்ல, பண்ணிருக்குமா? பண்ணாமே ஒரு ஆன்சர் சொல்றார். ஆயிலர் சொன்னது கரெக்ட்டா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க. டைரக்ட் மெத்தட்ல செக் பண்ணனும். செக் பண்ணலாமா? சோ இத அப்படியே ஒண்ணுன்னு ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகேப்பா, போலாம்ப்பா. முதல்ல given function எடுத்துக்கோ. டைரக்டா சொல்றீங்களா fx என்னன்னு சொல்லுங்க. given function क्वेश्चनல பாருங்க. இல்ல எடுத்துக்கோ, அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. f என்னது? x cube minus 2x square y plus 3 minus 2x square plus 3x y square plus y cube. ஓகேமா, இந்த ரெக்கார்ட்லாம் ஃபைண்ட் பண்ணி முதல்ல fx பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். x மட்டும் தான் வேரியபிள் உங்களுக்கு. சோ 3x squared 4x, அப்ப 4xy x பண்ணா 1, அப்ப 3y square. அங்க x இல்ல, ஆன்சர் என்ன? சோ fx ஃபைண்ட் பண்ணிட்டு அத எதால மல்டிப்ளை பண்ணனும்? மல்டிப்ளையிங் ஆன் போத் சைட்ஸ் பை x. அப்ப x into fx x ஆல பண்ணீங்கனா minus 4x square y plus 3xy square. இத 2 னு வச்சுக்கோ. அடுத்து fy, we should go for what? fy y தான் மைண்ட்ல இருக்கணும், 0. இத பண்ணீங்கனா 6xy. இத பண்ணா 3y square 3y square. y தான் வேரியபிள்ங்க. Now we should multiply it by what? y. அப்ப ரெண்டு பக்கம் y ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. fy so y into fy equals to minus 2y. okay, மாத்தி கூட போடலாம். 6xy square plus 3y cube. இத 3 னு வச்சுக்கங்க. இந்த ரெண்டையும் என்ன பண்றாங்க? ஆட் பண்றாங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. so 2 plus 3 implies that left hand side ஆட் பண்ணீங்கனா y fy ரைட் ஆட் பண்ணுங்க. அத முதல்ல சொல்லுங்க அப்படியே. 3x cube minus 4x square y plus 3xy square.
minus 2yx square plus 6xy square plus 3y cube. plus 3y cube. கேதர் பண்ணுங்க. முதல்ல x cube எல்லாம் போடுங்க. x cube ஒன்னு தான் இருக்குல்ல, 3x cube. x square y இதோ இருக்கு பாரு, minus 4 time minus 2 time, அப்ப minus 6x square y. அப்புறம் xy square இதோ இருக்கு, 6 plus 3 9 9xy square. கடைசியா only y cube பாத்தீங்கன்னா 3y cube. இதுல காமனா 3 இருக்குல்ல, 3 வெளிய எடுத்துருங்க. அப்ப 3 வெளிய எடுத்தா x cube minus 2x square y plus 3xy square plus what? y cube. இது என்னது ஆக்சுவலா? f given function வந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப இது என்னது? 3f. So x into fx plus y into fy equal to என்னது? அப்ப ஆயிலர் சொன்னது கரெக்ட் தானே? டைரக்ட் மெத்தட்ல வெரிஃபை பண்ணிட்டோம். That's it. அவரு இவ்வளவு ஒர்க் பண்ணவே வேணாங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆயிலர் சேர்த்தோட யூசேஜ் என்னன்னு? டிஃபரன்ஷியேட்டே பண்ணாதேங்கிறார். fx வேணா, fy வேணா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாம ஆட் பண்ண வேணாம். டிகிரியை மட்டும் கால்குலேட். இப்ப 3 வந்துச்சா, அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணிடலாம்? f மல்டிப்ளை பண்ணலாம். 3 na 3f, 4 na 4f, 0 na 0f. This is 0. அவ்வளவுதான். So Euler theorem works actually. கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். Hence Euler's theorem is verified. Any confusion? Next. Sum over. Now sum number 3. What is the function you got there? What is 3? G of x comma y equals x log of. Okay, we need to prove it is homogeneous and we need to get the degree of it. Verify Euler's. I'm sorry. Verify Euler's. போன சம்ல பண்ண வர்க் அப்படியே பண்ணனும். நீங்க தான் ரிப்ளை பண்ணனும். சொல்லுங்க. அப்ப tx க்கு என்ன பண்ணனும்? அங்க கடைசி ரோல ரிப்ளை வர மாட்டேங்குது. ஆன்சர் பண்ணு எனக்கு. tx கமா என்னது? ty. x க்கு என்ன பண்ணனும்? ty by dt ஆயிடுச்சு. அப்ப அங்க tx log of y by x தானே? t வெளிய வந்தாச்சு. இது ஆக்சுவலா என்னது? g தான். g of x comma what? y. t வெளிய வந்துருச்சுமா. t na t power 1 தானே? Therefore g is a homogeneous function of degree what? 1. First part of the problem over. Of degree 1. Let us apply Euler's theorem for G. Therefore, by Euler's theorem. By Euler's theorem, x into என்ன பண்ணனும்? gx. f க்கு போட கூடாது, g plus y into gy equal to ng. So x into gx plus y into gy. n ஒன்னு தானமா? இதான் n. அப்ப n க்கு 1 போட்டா 1 into g என்னது? இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாமா? செக் பண்ணலாம். போன சம்மரி முதல்ல given function g என்னன்னு சொல்லுங்க. x into log of y by x. ஆரம்பிக்கலாம். g x பொறுத்து பண்ணனும். x இங்கேயே இருக்கு. அப்ப u இங்கேயே g x இருக்கு. u into v will come into play. So gx equal to rule தெரியும் x. log பண்ணா இந்த இத பண்ணனும். y கான்ஸ்டன்ட் அப்படியே நிக்க வைங்க. 1 by x பண்ணா minus 1 by x square. u v dash முடிஞ்சிருக்கு. plus v, what is v? log of y by x into 1. x பண்ணா என்னது? டிஃபரன்ஷியேஷன் புரியுதா? any doubt there? x x ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே y y ஆயிடும். cancel. Therefore gx equal to minus 1 by x square plus log of y by x. Any doubt? Now we need to multiply this by x. ஏன்னா g into x தான வேணும்.
x into gx வேணும். x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு பக்கமும். therefore x into gx equal to இங்க x ஆல பண்ணா ஒரு x minus 1 by x plus x log of y by இத 2 னு வச்சுக்கோமா. ஒன்னு முடிஞ்சா. now we need to differentiate g with respect to y. y பாக்குறப்ப வெளிய x தான இருக்கு. அங்க u into v தேவையில்லை. x அப்படியே நிக்க வச்சுக்கலாம். புரியுதா? x அப்படியே வச்சுக்கோ. கான்ஸ்டன்ட். அப்ப log பண்ணா 1 by இந்த y மேல தான் கண்ணு இருக்கணும். y பண்ணா 1 x கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இப்போ x x ன்னு ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சு. gy equal to x என்ன இருக்காங்க 1 by now we need to multiply it by y. So y into gy y போய்டும் 1 by x. Let it be result number. ரெண்டு என்ன செய்யணும்? ஆட் பண்ணுங்க. So 2 plus 3 implies that x into gx y into gy equal to சொல்லுமா நான் சொல்லுமா x square plus x log of x by y by x plus இந்த ஆன்சர் 1 by x. இது ரெண்டும் ஆயிடும். இது என்னது ஆக்சுவலா g given ஃபங்க்ஷனே வந்திருக்கு. therefore x into gx plus y into gy equal to what? அங்கதான் எழுதணும். hence Euler's theorem is verified. 5 mark 10 mark. very simple. என்னமா சொல்ற? கன்ஃபார்மா எழுத சொல்லுங்க. சான்சஸ் இருக்கு. கேட்டிருக்காங்க எழுதிக்கோ. ஃபங்க்ஷன் மட்டும் Euler's theorem வெரிஃபை பண்ணி கேட்கல. கொஸ்டின் புரியலனா மேல போலாமா? போய்
Silence. F அப்படி சஃபிக்ஸ்ல போடணுமா? Y F சஃபிக்ஸ் Y. மேல போலாமா? இந்தா கம்ப்ளீட்டட். ஏன் உட்கார்ந்து சைலண்டா? மேல போலாமா? Then the next class will be completing this exercise. In fact, okay, ma. Thank you.